யாரோ சொன்னாங்க சாத்துக்குடியை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சிம்பிளா வந்து நம்ம ஜூஸா வந்து புழிஞ்சு குடிக்கிறத விட அதுல வந்து நிறைய பழம் வந்து வேஸ்ட் ஆகுது. அதனால வந்து தோலை உரிச்சு அதுல இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு ஜார்ல போட்டு அரைச்சி ஃபில்டர் பண்ணி சாப்பிட்டா வந்து பழம் வந்து நிறைய வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொன்னதுனால நான் என்ன பண்ணேன், நான் ஆல்ரெடி வந்து பழத்தை வந்து ரெண்டா கட் பண்ணிட்டேன். சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தோலெல்லாம் வந்து உரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற அந்த பல்பெல்லாம் எடுத்து அதுல இருக்கிற ஸ்கின் எல்லாம் வந்து மறுபடியும் பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன சிசர் வச்சு அதுல இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு அதை எடுத்து வந்து ஜார்ல போட்டு ஜார் வந்து ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுல வந்து ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து வடிகட்டுற வேலை ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு ஜார்ல ஃபில்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபில்டருக்குள்ள இந்த பிரிச்சு வச்ச இந்த பழத்தெல்லாம் அதில் போட்டு அரைச்சி அகைன் தண்ணி ஊற்றி அரைச்சி மறுபடியும் தண்ணி ஊற்றி அரைச்சி எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டம்ளர்ல ஊற்றி அதுக்கப்புறம் வந்து குடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டேன். அதுக்கு கொஞ்சம் பழம் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரெண்டா கட் பண்ணி ஈஸியாக புழிஞ்சு குடிச்சிருக்கலாம் போல. இது இவ்வளவு நேரம் தோலை உரிச்சு பிரிச்சு விதையை நீக்கி போறதுக்குள்ள எனக்கு பாருங்க எவ்வளவு ஸ்வெட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் பழம் வேஸ்ட் ஆனா கூட பரவாயில்ல, நம்மளுக்கு டைம் தான் வந்து ரொம்ப முக்கியம். நீங்க நார்மலா ரெண்டா கட் பண்ணி ஜூஸ் போட்டே குடிச்சுக்கோங்க. அதுதான் எனக்கு நல்ல ஐடியான்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.